இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்தனில் துடைத்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று இயேசுவின் மீது கொண்ட அன்பை விசுவாசத்தை செயலாக்கிய நம் இணை பாதுகாவலராம் புனித தோமையாரின் 3ஆம் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் புனித ஜார்ஜியார் அன்பிய குடும்பங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டுள்ள செய்தி, விசுவாச பயணத்தின் காவலரான புனித தோமையார். மனத்துணிவுடன் எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமை பெற்றிருந்த தோமா, இயேசு உயிர்த்து வந்து பிற சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியதை அவர்கள் தோமாவிடம் கூறியபோது, நான் அவரை நேரில் பார்த்தால் மட்டுமே நம்புவேன் என்று கூறினார். இயேசு அவரது சந்தேகத்தை போக்க திருவுளம் கண்டார். அறியாமை இருளகன்று அறிவு தெளிவு பெற்று, என் ஆண்டவரே என் தேவனே என சான்று பகர்ந்து இறைமக்களை விசுவசித்தல் உறுதிப்படுத்தினார். இயேசு என்னும் உண்மையை, சத்தியத்தை, மீட்பை இப்பூமியில் அறிவியலாக்கி வரலாற்றில் படம் பிடித்தவர் தோமா என்றால் அது மிகையாகாது. இயேசுவை தாமதமாக நம்பினாலும் தனது ஆழ்ந்த நம்பிக்கையால் அவருக்குள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டதால் தோமா தனது வாழ்வில் எத்தகைய துன்பங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாரோ, அதை போன்று நாமும் இயேசுவை பற்றி கொண்டு அவர் காட்டிடும் விசுவாச பயணத்தில் பயணித்து சிறந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழ அழைக்கும் இத்திருப்பலியில் புனித தோமையாரின் பரிந்துரையோடு இணைந்து பங்கேற்போம், ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்று மனமறதி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. இன்றைய வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வின் அடித்தளமான கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. கடவுளின் திட்டத்திற்கு அடிபணிவதன் மூலம் அவருடைய படிப்பினைகளுக்கு ஏற்ப கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்வதன் மூலமும் நாம் நிலைவாழ்வை அடைய முடியும். அபிரகாம், ஆகார் எவ்வாறு கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ அதே போன்று நாமும் இறைவனின் அழைப்பை உணர்ந்து வாழ நம்மை அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடிப்போம். ஆகார் ஆபிரகாமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஆபிரகாம் இம்மானுவேல் என பெயரிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 15 முதல் 16 வரை. அந்நாட்களில் ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிரகாமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும். ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிரகாம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிரகாம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள். உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இம்மானுவேல் என பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். ஆனால் அவன் காட்டுக்கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிரகாமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிரகாம் இம்மானுவேல் என பெயரிட்டார். ஆகார் ஆபிரகாமுக்கு இம்மானுவேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது
என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி ஆகா எங்கெங்கும் மொழி அல்லவா என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயுடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. ஆண்டுடைய வார்த்தைகள் 21 முதல் 29 வரை. புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 21 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து கூறியதாவது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக
விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையாம்? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையாம்? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுபவரே, என்னை விற்று அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்வதும் இறைவார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாரின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டு மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாரின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவெளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர் தம் மறுநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இணை பாதுகாவலரான புனித தோமையாருடைய விழாவை 3ஆம் திருநாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான அற்புதமான இயற்கை சூழலில், அதிலும் இந்த ஆண்டு இறைவனுடைய அருள் பெருக்கால் நல்ல மழை வளத்தை பெற்று ஒரு நல்ல குளிர்ந்த சூழலில் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வரும்போதே பார்த்தேன், நல்ல அருமையான கிளைமேட். சரி, மழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லவா, இல்லை மழை வரட்டும்னு சொல்லவா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். எதுவாக இருக்கட்டும், அது இறைவனுடைய திருவிழமாக இருக்கட்டும் என்று நினைத்தேன். இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்காக நம்முடைய தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான தலைப்பு, விசுவாச பயணத்தின் காவலர், நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையார். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அங்கேருந்து பதில் சொன்னாலும் எனக்கு வராது. அதில் பக்கத்தில் இருக்க கொயர்கிட்ட கேள்வி கொட்டுறோம். இல்லைன்னா இங்கே மேடையில் இருக்கிறவங்க, பீடத்தில் இருக்கிறவங்க மட்டும் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாணயம், இந்திய நாணயம் இருக்கிறது. அதில் நம்பர் போட்ட பகுதியும் இருக்கும், 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு போட்ட பகுதியும் இருக்கும். பின்னாடி அந்த அசோக சிம்பிள் இருக்குல்ல, சிங்க சிம்பிள் இருக்குது, இது இருக்கும். இந்த நாணயத்தில் எது ரொம்ப முக்கியமான பகுதி? எது அழிஞ்சிச்சுன்னா அது மதிப்பில்லாமல் போகும்? ரெண்டுமே முக்கியம். பிரதர் சொல்கிறார், ஆல்பர்ட் பிரதர், ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். ஒருவேளை அந்த சிங்கம் அழிந்திருந்ததுனாலும் செல்லாது அப்படின்றவாங்க. ஐஸ்காரன்ட்ட இல்லை முட்டாய் கடையில் கொடுத்தோம்னா வாங்க மாட்டாங்க. அதே போல் அந்த எண் அழிந்திருந்தாலும் அதுவும் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை அந்த எண் இருக்கக்கூடிய பகுதி, இப்போ 1 ரூபா நாணயம் இருக்குது, 2 ரூபா நாணயம் இருக்குது, பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கம் அழியாமல் இருக்கிறது. நீங்கள் கடையில் போய் சொல்கிறீங்க அது 2 ரூபா நாணயம், அது அழிஞ்சிருக்குது. இல்லை, இது 2 ரூபா நாணயம். இல்லைம்மா, இது 1 ரூபா நாணயம். ஒருவேளை அதை மதிப்பு 1 அல்லது 2 என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாதவாறு அது அழிந்திருந்தது என்றால் இன்னும் அது சிக்கலாக இருக்கிறது. நாணயத்தினுடைய 2 பக்கங்களுமே தேவை. அதிலும் அதிகமாக தேவை அந்த மதிப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த எண் இருக்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா 1 ரூபா நாணயம் அழிஞ்சிருக்கும், 2 ரூபா நாணயம் அழிஞ்சிருக்கும். ரெண்டையும் கொண்டு கடையில் கொடுத்தோம்னா ரெண்டுமே 1 ரூபான்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொல்லுவோம் ரெண்டுமே 2 ரூபான்னு சொல்லிடுவோம். ஏனென்றால் அதனுடைய மதிப்பு அந்த எண்ணினுடைய அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதே போலத்தான் விசுவாசம் என்பது ஒரு 2 பக்கங்களை கொண்டது. விசுவாசம் என்பது 2 பக்கங்களை கொண்டது.
இந்த இரண்டு பக்கங்களுமே அடிப்படையாக, தேவையாக, மதிப்புள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க விருக்கிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கொண்டது புனித அகுஸ்தினாருடைய ஒரு அருமையான கூற்று. ஐ பிலீவ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன் ஆர்டர் டு பிலீவ். நான் நம்புகிறேன் புரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக நான் நம்புகிறேன், நான் புரிந்து கொள்கிறேன் நம்புவதற்காக. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, என்னன்னு தெரியாது. உதாரணத்திற்கு விசுவாசத்தின் தந்தை யார்? விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் முதல்ல நம்பினார், கடவுள் சொல்லக்கூடியவற்றையெல்லாம் நம்பினார். கல்தையருடைய நாட்டிலே ஊர் என்ற ஊரிலிருந்து எழுந்து நீ கானான் தேசத்திற்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அவர் நம்பினார். ஏன் போகணும், எதற்கு போகணும் அப்படின்னு அறிவுபூர்வமாக அவர் சிந்தித்து எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. மாறாக அவர் சென்றார். கடவுள் சொல்லுகிறார், நான் அதை செய்கிறேன். அவர் போனதுக்கப்புறம் சொல்வார், நீ ஆசியாக விளங்குவாய், உனது பெயர் ஆபிராம் அல்ல, இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார். எதுக்கு என் பேரை மாற்றுறீங்க, ஏன் மாற்றுறீங்க என்று எந்த சிந்தனையை கொண்டு கேள்வியும் அங்கே கேட்கவில்லை. மாறாக கடவுள் சொல்லுகிறார், அதை நான் நம்புகிறேன், கடவுள் சொல்வதனால் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். வயது கடந்து கொண்டே போகிறது. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் உனக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லி கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுளே, எனக்கு வயசாயிற்று, இன்னுமே அது நடக்கலையே என்று எந்த விதமான எதிர்கேள்வியும் அவர் வைக்கவில்லை. மாறாக கடவுள் சொன்ன அனைத்தையும் நம்பினார். ஒரு கட்டத்தில் அவருடைய நம்பிக்கை, அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்தது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் போய் ஈசாக்கை நீ பலியிடு என்று சொன்ன உடனே அவர் தைரியமாக துணிந்து போய் கத்தி எடுத்து குத்த வரைக்கும் போயிட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, நான் நம்பிய கடவுள் என்னை கைவிடுவதில்லை. அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொள்கிறார், கடவுள் எவ்வளவு மாபெரும் சக்தி வாய்ந்தவர், கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்யக்கூடியவர், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து, ஏனென்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் விவிலியத்தில் முழுமையாக பார்க்கிறோம். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் ஒவ்வொரு கட்டமாக கடவுளை புரிந்து நம்பி, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அல்லது நம்பிக்கையினுடைய இறுதியாக கடவுளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அந்த நம்பிக்கை உதவி செய்தது. அல்லது கடவுள் இந்த ஆபிரகாம் என்னை நம்புகிறான், எனவே நான் இவருக்கு என்னையே முழுமையாக வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கடவுள் தன்னையே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த நம்பிக்கை என்பதும் புரிந்து கொள்வதும் என்பது ஒரு விசுவாசத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டு பக்கங்களாக, விசுவாச வாழ்க்கையினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கிறது. ஒருவேளை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, அல்லது நம்முடைய பாதுகாவலர் இதற்கு எப்படி விதிவிலக்காக இருக்கிறார், இவர் இன்னொரு வகையானவர். இவருடைய தொடக்க கால வாழ்வை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவோடு அவர் பயணிக்கிற பொழுது, அதிலும் குறிப்பாக இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய நிலை என்னவாக இருந்தது என்பதை விவிலியம் நமக்கு அருமையாக எடுத்துச் சொல்கிறது. ஒருவேளை இயேசுவோடு பயணித்த அந்த 3 ஆண்டு காலம் இவர் ஆபிரகாமை போல நம்பி அறிந்து கொண்டார். அவர் நம்புகிறார், அறிந்து கொள்கிறார். ஆனால் அதை பற்றிய குறிப்புகளோ எதுவோ இருந்த மாதிரி தெரியவில்லை விவிலியத்திலே. ஆனால் அவருடைய வாழ்க்கை இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அல்லது இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு அவர் நம்புவதற்காக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு உச்சநிலையாக நான் அதை பார்க்கிறேன். எல்லாவற்றையும் நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு மட்டும் போய்விட முடியாது. ஏனென்றால் தோமையாருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் சொல்லுகிற பொழுது அவர் நாஸ்டிக்ஸ், அதாவது சிந்தனையாளர்கள் அல்லது அறிவுபூர்வமாக எதையும் ரீசன் அவுட் பண்ணக்கூடிய, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்திருக்கலாம். எதையும் கேள்வி கேட்டு அது உண்மையா
அதற்கான சரியான காரணம் என்ன என்று அறிந்து கொண்டு அதை நம்பக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்தவராக தோமையாருடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை சொல்லுகின்றார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இயேசுவோடு பயணித்த அந்த காலத்தில் அவர் பலவற்றை நம்பினார். இயேசு நான் விரும்புகிற அல்லது நான் தேடுகிற என்னுடைய வாழ்க்கையின் பயணத்திற்கான ஒரு முடிவை கொண்டு வருவார் என்று நம்பினார். அவருடைய இறப்பிற்கு பிறகு அதை ஆழமாக ஆய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு, எனவே தான் அவருடைய கேள்வி, நான் அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அது அறிந்து புரிந்து கொண்டு அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நம்பிக்கை என்பது மிக ஆழமானதாக இருக்கிறது. அவர் எதையும் தன்னுடைய அறிவால் புரிந்து கொண்டு அறிவால் ஏற்றுக்கொண்டு அதை நம்புகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் யார் ஒருவர் தான் நம்புவதை உண்மையிலேயே ஆழமாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்களோ, அறிவுபூர்வமாக தன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய செயல்பாடு என்பது அல்லது அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்பது மிக மிக ஆழமாக இருக்கும். எனவே தான் அவருடைய வாழ்க்கை, அங்கே கலிலேயாவில் பிறந்த அவர், எருசலேம் பகுதிகளில் பணி செய்ய வேண்டிய அவர் இந்தியா வரைக்கும் வந்து அவர் நற்செய்தியை போதிக்கிறார் என்றால் அவர் ஏற்றுக்கொண்டதை, விசுவசித்ததை ஆழமாக புரிந்து கொண்டிருந்தார், ஆழமாக அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டிருந்தார். அந்த அறிவுபூர்வமான ஆழமான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அவரை இந்திய தேசம் வரைக்கும் அழைத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தத்தில் ஒருவேளை ஒரு வயதான பாட்டி தாத்தாங்களை கேட்டோம்னா அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சாதாரண எளிய நம்பிக்கையாக இருக்கும். கடவுள் முன்னாடி நான் ஜெபமாலை சொல்லிட்டா போதும், கடவுள் முன்னாடி நான் உட்கார்ந்து அருமையாக அமைதியாக ஜெபித்து விட்டால் போதும், அல்லது நான் குடும்பமாக உட்கார்ந்து கூடி ஜெபித்தால் போதும், என்னை கடவுள் ஆசீர்வதித்து விடுவா என்பது போல இருக்கும். ஒருவேளை கடந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், பழையவர்களுடைய நம்பிக்கை என்பது ஒரு யதார்த்தமான எளிய நம்பிக்கையாக இருக்கும். ஒரு சில பேர் அதில் விதிவிலக்காகவும் இருக்கலாம், மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைய கால சூழலுக்கு இன்று நம்முடைய குழந்தைகள், இன்றைய இளைஞர்கள் ஏன் நான் கடவுளை நம்ப வேண்டும் என்று ஆழமாக கேட்கிறார்கள். பெற்றோர் ஒருவேளை உங்களுடைய குழந்தைகளை பார்த்து நீங்கள் அவர்களை ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும், கோயிலுக்கு செல்வதை ஒழுக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்கள் எதிர்கேள்வி கேட்கிறார்கள். எதுக்காக நான் கோயிலுக்கு போகணும்? நமக்கு பதில் இல்லை. ஏன் நான் கோயிலுக்கு செல்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்வதற்கான பதில் நம்மிடம் இல்லை. காரணம், நாம் வெறும் நம்பிக்கையாளர்களாக மட்டும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எதற்காக நான் கோயிலுக்கு செல்கிறேன் என்ற ஆழமான புரிதல், ஆழமான அறிவு அல்லது மறை ஞானம் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் அதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை இன்னும் நம்பிக்கையில் வளர்க்க முடியும். குழந்தைகளாக இருக்கிற பொழுது திருமுழுக்கு பெறுகிறார்கள். நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். அதே குழந்தைகள் வளர்ந்து உறுதி பூஸ்தலில் தன்னுடைய நம்பிக்கையை தானாக அறிக்கையிடுகிற வருகிற பொழுது, வகுப்பிற்கு வருகிற பொழுது அவர்களுக்கு எழும்புகின்ற கேள்விகள் பல. இன்றைய நவநாகரிக உலகத்தில், இன்றைய சமூக ஊடகங்கள் பல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் நான் இந்த கடவுளை நம்ப வேண்டும் என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதற்கு சரியான அறிவுபூர்வமான நம்பிக்கையான பதில்கள் நம்மிடம் இருந்தது என்றால் உண்மையிலேயே நாம் நம்முடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துகிறோம். அதற்கு நல்ல ஒரு வழிகாட்டி அல்லது நம்முடைய விசுவாச பயணத்தின் காவலராக இருப்பவர், விசுவாச பயணத்தின் வழிகாட்டியாக இருப்பவர் புனித தோமையார் என்று சொன்னால் அது மிகையாக. எபிரேயருக்கு எழுதிய மடல் 11:1 சொல்கிறது, கண்ணுக்கு புலப்படாதவற்றை பற்றிய ஐயமற்ற நிலை நம்பிக்கை. யாக்கோபு திருமுகம் 2:26 சொல்கிறது, செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நான் நம்புகிறேன், கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நான் நம்புகிறேன். ஆனால் அந்த நம்பிக்கையை, நான் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையை செயல் வடிவமாக நடமாடும் கடவுளாக நான் மாற்றுகிறேன். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணகத்திற்கு சொல்ல முடியாது,
மாறாக விண்ணக தந்தையினுடைய திருவிழப்படி செயல்படுபவரே, வாழ்க்கையிலே கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று அதை கடைபிடிக்கிறவரே, வாழ்ந்து காட்டுகிறவரே செயல்படுத்த முடியும். புனித தோமையார் அதை வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக கடல் கடந்து தொலைதூரம் வந்து நற்செய்தியை அறிவித்ததன் வழியாக இன்று நமக்கு அவர் ஒரு சிறந்த முன்னோடி, முன்மாதிரி, வழிகாட்டி. நாமும் புனித தோமையாரை போல நம்முடைய நம்பிக்கையை வாழ்க்கையால் செயலால் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, எதிர்கால தலைமுறையினருக்கு நம்முடைய விசுவாசத்தை வெறும் நாவால் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையால் சொல்லக்கூடியவர்களாக வலம் வருவோம், வாழ்வோம். அதற்கான அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையார் இறைவனிடமிருந்து நமக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார், ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். அன்பின் இறைவா, உமது திருப்பணி செய்ய முன்வந்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் தங்கள் அழைப்பினை இறை நோக்கத்தோடு நிறைவேற்றி தங்கள் பணிவாழ்வை பலப்படுத்தி அவர்களோடு உடனிருந்து வழிகாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, இத்திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித ஜார்ஜார் அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை போன்ற நற்பண்புகள் நிலவும், ஆலய காரியங்களில் இணைந்து செயல்படவும், தொழில் புரிவோர், பணி செய்வோர் வாழ்வு உயரவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முப்பது வயது வரை பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகள் இறை உணர்வும் கீழ்ப்படிதலும் ஒழுக்கமும் உடையவர்களாக வளர பெற்றோர் அவர்களை பயிற்றுவிக்கவும், குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் வாழ்வில் உமக்கே முதலிடம் தந்து வாழவும், குடும்பங்கள் நம்பிக்கையில் திகழ உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம். நாமே குணமாக்கும் ஆண்டவர் என்று மொழிந்த அன்பு இறைவா, மது நோயாளிகள், முதியவர்கள், மருத்துவத்தால் குணம் பெறாத பல்வேறு நோயாளிகள், வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் துன்பப்படுவோர், சிறையில் வாடுவோர் முதலான அனைவரும் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை சார்ந்து வாழவும், அதனால் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். இயற்கை மீது அதிகாரம் கொண்ட வல்லவரான ஆண்டவரே, இயற்கை சீற்றங்கள், கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், விபத்துகள் முதலான தீமைகளிலிருந்து மக்களை காத்து அமைதி வாழ்வை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிய மூலமாக மன்றாடுவோம். எங்களுக்கு தாயும் தந்தையுமான இறைவா, இதோ எம்முடைய பாதுகாவலர் புனித தோமையாருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அவருடைய வாழ்க்கை பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்தனவாக, எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு உறுதுணையாகவே இருப்பனவாக. இதோ எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்து நின்று பிறருக்கு முன் உதாரணங்களாக வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை, இறை வெளிப்பாட்டை, அறிவை, சிந்தனையை எங்களுக்கு தந்து
தூய ஆவியாருடைய அருள் துணையோடு எங்களுடைய வருங்கால தலைமுறையினரை இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர்க்க உதவி செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு புரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி வலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியை அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற
பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, இதோ அந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாக இரத்தமாக மாறுவது போல நம்முடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், இளையோர் அனைவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய பங்கில் உள்ள இளையோரை ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய சமூகத்தில் உள்ள குழந்தைகள், இளையோரை ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக, விசுவாசத்தில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இந்த எதிர்கால தலைமுறையினர் வளர வேண்டும் என்று அந்த பிள்ளைகளை மனதில் இருத்தி உருக்கமாக ஜெபிப்போம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நாம் வேண்டுகிற வேண்டல்களை உண்மையிலே நிறைவேற்றி தருவார். திருப்பாடல் அழகாக சொல்கிறது, உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். இதோ உண்மையாக நம்முடைய குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இது இந்த ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர் நம்முடைய குழந்தைகளை குடித்து கவலையோடு கண்ணீரோடு வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். இதோ உங்கள் கவலைகள் துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன ஆண்டவரிடம் நோக்கி மன்றாடும். உங்கள் கண்ணீரை எல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன், உங்கள் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே எழுந்தறி வரவிருக்கிறார். அவரிடம் நம் குழந்தைகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய இளைஞர்களை, இளம்பெண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்கள் வாழ்வும் நல்வாழ்வாக மாற வேண்டும். இதோ ஆண்டவரே, இந்த அப்பமும் ரசம் இயேசு உம்முடைய உடலாக இரத்தமாக மாறுவது போல இவர்களையும் எங்களுக்கு நீர் மாற்றி தருவீராக என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனவை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை அன்போடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14 லியோ, எங்களாய ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், துறப்பணியாளர்கள், துறவியர், பொதுமக்களாய் அனைவரோடும் உமது திரு அவையை அன்பு நிறுபெற செய்தருளும். மேலுய தெழுவோ நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் முன்னோர்களையும் நம்முடைய குடும்பத்திலிருந்து வாழ்ந்து வரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நீதாம் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சோசியப்பன், புனித திருத்தோதர்கள், சிறப்பாக இந்த இடத்துடைய பொறுப்பாளர் பாதுகாவலர் புனித தோமையான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களையான வாழ்வில் தோழமையிலே பங்கு பெறவும் திருமகனேசு கிறிஸ்துவடியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய சமூகத்தில், எங்களுடைய பங்கில், இந்த உலக நாடுகளில் போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட
வா மெழுகாகினேன் திரியாக வா மலராகினேன் மனமாக வா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ குயிலாகினேன் குரலாகவா மலராகினேன் நடமாடவா குயிலாகினேன் குரலாக வா மயிலாகினேன் மழையாக வா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அன்பு பெருக்கே இறைவா, நிலைவாழ்வை பெற்று உம்மோடு வாழ்வதற்கு உமது திரு உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம் நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்மையே உருவான இயேசுவே, இவ்வுலகில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழவும் நற்பண்புகளோடு வளரவும் நல்ல பெற்றோரையும் வழிகாட்டிகளையும் ஆசிரியர்களையும் தந்து எங்களை நற்பண்புள்ள மக்களாக உருவாக்கிய உமது பேரருளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம் நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். வார்த்தையினால் அனைத்தையும் படைத்த அன்பு இறைவா, எங்களுக்காக இந்த அழகான உலகையும் விதவிதமான படைப்புகளையும் படைத்து நாங்கள் கண்டு கேட்டு தொட்டு அனுபவிக்கவும் அதன் வழியாக உம் மீதுள்ள நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும் அருள் கூர்ந்த உமது எல்லையில்லா ஞானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம் நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். அன்பானங்களே, இந்த நன்றி மன்றாட்டில் இறுதியாக சொல்லப்பட்டது இயற்கை வளங்கள். இந்த 2 நாட்கள் நல்ல ஒரு மழை வளம். இந்த இறைவன் நல்ல ஒரு கால சூழலை கடவுள் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே கடவுள் என்று சொல்ல வேண்டும். தந்தை வருகிற பொழுது நினைத்து கொண்டார், மழை வேண்டாம் என்று சொல்லுவதா வேண்டும் என்று சொல்வதா என்கிற ஒரு சிந்தனை எல்லாமே இவர் சொன்னது இறைவனின் திருவுள்ளம். அதுதான் நம்முடைய நம்பிக்கையும் கூட, அதுதான் இந்த மறைவுரையும் கூட. ஆக தந்தை இன்றைக்கி பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் கூட இரண்டுகள் சொல்லி முடித்து விடுகிறேன். அருள் பணியாளர், கூட்டப்பலினுடைய இறை பணியாளர், அருள் பணியாளர், பாசத்துக்குரியவர். அவர் தந்தை புதுக்கோட்டையிலே புதுக்கோட்டை பணியாற்றிய பொழுது அவர் பல்வேறு அறப்பணிகளை செய்தார். சமய பணிகளோடு சமூக பணியும் அறப்பணிகளையும் நன்றாக செய்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் ஏறக்குறைய கல்வி நிதி என்கிற ஒரு நிதியை அதிகமாக தொடங்கியவரும் தந்தை என்று சொன்னால் மிகையாகாது. எனவே நான் இங்கே வந்த பிறகு அப்படியே
உங்களுடைய அட்ரஸ்லாம் அப்படி பார்க்கும் பொழுது தந்தையுடைய பெயர் தான் எனக்கு முதலில் தென்பட்டது. பிறகு மக்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பூசை கருத்து கொடுக்க வருவாங்க. எந்த ஊர் என்று கேட்கிற பொழுது கூட்டுப்பள்ளின்னு சொல்லுவார்கள். அப்போ அந்தளவு கூட்டுப்பள்ளி அல்லது கடற்கரை ஓரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு புனித ஜார்ஜியார் இவ்வளவு ஒரு குல தெய்வமாக விளங்குகிறார். அவங்களுடைய ஊரில் பாதைகள் இருந்தாலும் கூட நமது ஊரை தேடி வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அதே போல் தோமாவிடத்தில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. எங்கள் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைகளை கொடுத்தவர் தான் அருள் பணியாளர் அல்பின் லியோ அவர்கள். என்னை இந்த நாளில் அழைத்த பொழுது எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம நல்ல ஒரு அற்புதமான ஒரு மறைவுரை. அந்த மறைவுரையில் 2 சிந்தனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, புனித அகுஸ்தினார் அவருடைய முதுபெரும் தன்னுடைய அந்த ஆன்மீகத்தோடு தன்னுடைய ஆன்மீகத்தை சற்று உரசி பார்க்கிறார். நான் நம்புவதற்காக புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்வதற்காக நம்புகிறேன். அதுதான் நம்பிக்கை என்பது. முதுபெரும் தன்னுடைய நம்பிக்கையோடு என்னுடைய நம்பிக்கை சற்று உரச நம்முடைய நம்பிக்கையை உரச வேண்டிங்கிருக்க ஒரு கருத்தையும் 2வது சொல்லி முடிக்கிற பொழுது, பெற்றோருக்கு மட்டும்தான் நம்பிக்கை வேண்டுமா, பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வேண்டாமா என்கிற ஒரு கருத்து தான் ஏற்க சொல்லப்பட்ட இறுதியாக எனக்கு தென்பட்டது. அப்போ ஏறக்குறைய மழையும் வந்துவிட்டது. எனவே இந்த நேரத்தில் அருள் பணியர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நூல் அடைய பொன்னடம் அவருக்கு போர்த்துவோம். நல்ல ஒரு கையை தட்டுங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு மறைவுரை. பூச முடிந்த மழை வந்துச்சு, பரவாயில்லை. அன்பானங்களே, நாளை நவநாள் திருப்பலி வழக்கமாக தொடர் நான் பத்திரிகைகளை போட்டுக்க திருப்பயணம் என்று மழையின் காரணமாக மக்கள் நீங்களாக வந்து விடுங்க. வருகிற கொடையும் பத்திரமாக கொண்டுகிட்டு வாங்க. நாளை நவநாள் திருப்பலி மெருகூற்றுபவர்கள் புனித தோமியர் அன்பித்து சான்று சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம் என்று ஜெபத்திற்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவர்கள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செய்தி போதித்து இயேசுவின் அன்பை மக்கள்
பெறுமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.